தாவேகாவுக்கு எதிரான பொதுநல வழக்கு வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். தாவேகாவுக்கு எதிரான பொதுநல வழக்கு வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். அதிமுகவின் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் டாக்டர் பி பரமசிவம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதில் தமிழகத்தில் உள்ள பள்ளி கல்லூரி வளாகங்களில் தாவேகா நிர்வாகிகள் நுழைந்து தங்கள் கட்சி தலைவர்களை முன்னிலைப்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும், தலைவருக்கு ஆதரவாக விஜய் அண்ணா, விஜய் மாமா என மாணவர்களை வாழ்த்து கோஷங்களை எழுப்பு செய்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. தேசிய தலைவர்கள் புகைப்படங்களுடன் தாவேகா தலைவர் படத்தையும் காட்சிப்படுத்துவதாகவும், கல்வி நிறுவனங்களில் சினிமா பாடல்கள் பாடப்படுகின்றன என சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்களில் அரசியல் பிரச்சாரத்துக்காக தவறாக பயன்படுத்தி மாணவர்களை அரசியல் ரீதியாக சுரண்டும் தாவேகாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்திற்கும் புகார் அனுப்பியுள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் சாசன விதிகளையும் கல்வி உரிமை சட்ட விதிகளையும் மீறி செயல்படுவது குறித்து உடனே விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும், நிகழ்வுகளை அனுமதிக்கும் சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவன அதிகாரிகளுக்கு எதிராகவும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் கல்வி நிறுவனங்களில் அரசியல் பிரச்சாரங்களை தடை செய்து விதிமுறைகளை வகுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ் ஏ தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே இதே விவகாரம் தொடர்பாக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும், அந்த வழக்குகள் தொடர்பாக பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஒரே விஷயத்துக்காக ஏன் வழக்கு மேல் வழக்கு என தாக்கல் செய்யப்படுகிறது என்று தலைமை நீதிபதி அமர்வு கேள்வி எழுப்பியது. தமிழக தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் இந்த விவகாரத்தில் ஏற்கனவே வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து பள்ளிகளில் அரசியல் நிகழ்ச்சிகள் நடத்த தடை விதித்து கடந்த 10ஆம் தேதி சுற்றறிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தமிழக ஆஜரான தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து இந்த மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக மனுதாரர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு மனுவை திரும்ப பெற அனுமதித்து அவர் தாக்கல் செய்த இந்த மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டிருக்கிறார். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.